இட்லி, தோசை மாவு மீதமாகிவிட்டால் அதனை கீழே கொட்டிவிடுவார்கள். ஓரளவு புளிப்பு நிறைந்த மாவாக இருந்தால் அதை ருசியான உணவாக மீண்டும் மாற்றலாம். புளித்த மாவில் 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி நன்றாக கலந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட வேண்டும். பிறகு பார்த்தால் மாவிற்கு மேல் பொங்கி நிற்கும் தண்ணீரை மட்டும் கீழே ஊற்றிவிட வேண்டும். மீதமான மாவில் ரவா அல்லது அரிசி மாவு கலந்து தோசை சுட்டால் புளிப்பு தெரியாது. ஒரு பெரிய பாத்திரத்தில் மீதமான தோசை மாவு 1 கப் சேர்த்து அதில் 1 கப் பொட்டு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, எள்ளு, சீரகம், உப்பு சேர்த்து முறுக்கு மாவு பதத்திற்கு பிசைய வேண்டும். தேவைப்பட்டால் சிறிது எண்ணெய் சேர்த்து பிசைந்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு இதில் முறுக்கு சுட்டு எடுத்தால் அபார ருசியாக இருக்கும்.